அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறளின் 467 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்கள், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப அழகான குறள் பார்க்கலாம் வாங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணி அப்படின்னா ஆராய்ந்து, துணிக அப்படின்னா துணிவு கொள்க, தொடங்குக, கருமம் அப்படின்னா செயல், துணிந்த பின் அப்படின்னா தொடங்கிய பின், எண்ணுவம் அப்படின்னா நினைக்க கடவோம், எண்ணுவம்னா நினைக்க கடவோம், எண்ணி பார்க்கலாம், என்பது அப்படின்னா என்றால், இழுக்கு அப்படின்னா குற்றம், தப்பு. இதோடைய விளக்கம் பாருங்க. செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். ஒரு வினை செய்ய துணிவதன் முன்னே அதனால் வரும் பயனை எண்ணி பின்பு செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின் எண்ணுவோம் என்றால் தப்பாகும். தீர ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்புதான் காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து விட்டு நடக்க நடக்க ஆராய்ந்து கொள்ளலாம் என்பது குற்றமாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தையோ ஒரு செயலையோ செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்க வேண்டும், அது செய்ய வேண்டும். அப்படி எதுவுமே தெரியாமல் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், வர வர நடக்க அப்புறமா ஒரு ஸ்டெப்பாக போய்க்கலாம் அப்படின்னு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது. அது எப்படியாப்பட்டது, குற்றமாக கருதுகிறாங்க. நம்ம எங்கே போகணும், நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு செயலில் இறங்கணும். குறிக்கோளே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இறங்கினோம்னா எந்த வெள்ளத்தில் வேணால் அடிச்சுட்டு போகலாம் இல்லைங்களா? அதை தான் அழகாக திருவள்ளுவர் இங்கே சொல்ல வராரு. என்னென்ன நேரிடும் என்பதை எண்ணி ஒரு செயலை துவங்க வேண்டும். துவங்கிய பின்பு எண்ணலாம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.